அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு தரம் 7 மாணவர்களுக்கான ம், விஞ்ஞான பாடத்துல அலகு 3 படிச்சு கொண்டிருக்கிறோம். அதாவது மின் உற்பத்தி தொடர்பானது. அப்ப மின் உற்பத்தியில நாங்க என்னென்ன பார்த்திருக்கிறோம்? மின் உற்பத்தி செய்யக்கூடிய முறைகள், வெவ்வேறு முறைகள்ல மின் உற்பத்தி நடக்குதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். மின் உற்பத்தி முறைகள், மின்னை உற்பத்தி செய்யக்கூடிய முறைகள் தான் பார்த்தணும். இப்ப அதுல என்னென்ன முறைகள் இருக்குது? டைனமோக்கள் மூலம் மின் உற்பத்தி நடக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக சூரிய படல்ல பார்த்திருக்கிறோம். எளிய மின்கலங்கள் பேட்டரிகள்ல இருந்து மின் உற்பத்தி நடக்கிறது பார்த்திருக்கிறோம். சரி, அப்ப நாங்க இறுதியாக டைனமோ ஒன்று எப்படி ஒர்க் பண்ணும், சரியா, டைனமோல இருந்து எப்படி கரண்ட் எடுக்கிறோம் என்பது தொடர்பாக பார்த்துட்டோம். சரியா, அப்ப டைனமோ ஒன்றை அமைக்கக்கூடிய முறை, டைனமோவை அமைக்கிற முறைய கடைசியா எப்படி பார்த்தோம்? ஒரு இரும்பு கம்பி ஒன்று எடுத்து வளைச்சு எடுத்து, இரும்பு கம்பி ஒன்றினை வளைத்தெடுத்து ஜூ மாதிரி வளைச்சு இரும்பு கம்பி ஒன்றை ஜூ மாதிரி வளைச்சு அதுக்கு நடுவில காவலிடப்பட்ட செப்பு கம்பி, செப்பு கம்பி ஒன்றை என்ன செய்ய போறோம்? இதுல நாங்க சுருள் மாதிரி சுத்தம், செப்பு கம்பி ஒன்றை சுருள் மாதிரி சுத்துறோம். சுத்தி முடிய இந்த கம்பியினுடைய முடிவிடங்கள், ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய முடிவிடங்களை கொண்டு வந்து ஒரு ஆம்பியர் மானியோட நாங்க இணைக்கிறோம். சரியா, ஆம்பியர் மானியில அல்லது கல்வனோமானியும் நாங்க இங்க யூஸ் பண்ணோம். இப்ப எங்களுக்கு இதுல கரண்ட் வருதா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறது நோக்கமாகவே அதுல ஒரு கல்வனோமானியவோ அல்லது ஆம்பியர் மானியவோ நாங்க பயன்படுத்த முடியும். சரியா, அப்ப இதுல நான் ஏன்னு போடுறேன். அல்லது நாங்க ஆம்பியர் மானியை விட கல்வனோமானியை பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஏன்? ஆம்பியர் மானி கொஞ்சம் பெரிய மின்னோட்டங்களை அளக்கிறதுக்கு தான் மிக பொருத்தமானது. அப்ப இன்ஜின்களுக்கு அவ்வளவு பெரிய கரண்ட் வராது தானே இல்லையா? இது ஒரு சிறிய பரிசோதனை. இப்ப நாங்க சின்ன மின்னோட்டங்களை அளக்கிறதுக்கு கல்வனோமானியை யூஸ் பண்ணலாம், அல்லது நாங்கள் மைக்ரோ ஆம்பியர் மானியையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். மைக்ரோ ஆம்பியர், சரி, அப்ப அதையும் நாங்க யூஸ் பண்ணலாம். நாங்க இந்த கல்வனோமானியை பயன்படுத்தலாம். சரியா, அதே மாதிரி இந்த ரெண்டு முடிவிடங்களையும் கொண்டு வந்து நாங்க பிளஸ் மைனஸ பார்த்து இணைச்சு விடுறோம். இதோட கல்வனோமானியம். இப்ப சும்மா இதுல கரண்ட் வராது. இதுல இது வரும் இரும்பு கம்பி, இது செப்பு கம்பி, இது ரெண்டையும் இணைச்சு விட்டா மாத்திரம் இதுல கரண்ட் வருமா? இல்ல. இப்ப என்ன செய்ய போறோம்னா, நாங்கள் ஒரு காந்தத்தை இதுக்கு நடுவுல அசைக்க போறோம். ஒரு கம்பி ஒன்றுல சட்ட காந்தம் ஒன்றை பொருத்தி கம்பி ஒன்றுல சட்ட காந்தம் ஒன்றை, சட்ட காந்தம் ஒன்றா தெரியுமா உங்களுக்கு? சதுரமா அந்த நீட்டாக இருக்கு, அதுதான் சட்டக்காந்தம். காந்தத்துல வேற வேற வகைகள் இருக்குது. நாங்க இதுல சட்ட காந்தத்தை எடுக்கு. இப்ப இந்த சட்ட காந்தத்தை இதுல பிடிச்சு நாங்க திருப்ப போறோம், அதாவது அசைக்க போறோம். இந்த ரெண்டு கம்பிக்கு நடுவிலையும் அசைக்க போறோம். அப்ப இதை நாங்கள் இப்படி திருப்பும் பொழுது
இன்று நாங்கள் கல்வனோமானின்ற முள் அசைகிறத பார்க்கலாம். கல்வனோமானின்ற முள் அசைகிறத பார்க்கலாம். அப்ப இதுல என்னென்று கரண்ட் உருவாகுது? இதுல எங்கேயுமே காந்தம் முட்டுப்படாது. ஆனா காந்த விசை கோடுகள் வெட்டப்படும். அந்த விசை கோடுகள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு அனிமேஷன் வீடியோல நாங்க நேற்று பார்த்திருக்கோம். எப்படி அந்த காந்த விசை கோடுகள் அந்த இதுக்கு கொண்டரைக்குள்ள அசையக்குள்ள வெட்டுப்படும். சரியா? இப்ப இதுல இந்த சுத்த சுத்த இந்த காந்தத்தை நாங்க சுழல வைக்கும் பொழுது இந்த கம்பி சுருள்ல தூண்டப்பட்ட ஒரு மின்னொன்று உருவாக்கப்படும். அந்த மின் காரணமாக கல்வனோமானி அசைகிறதை பார்க்கலாம் என்று சொல்லி இறுதியாக நாங்க படிச்சிருக்கோம். இதே செட்டப்ல இது ஒரு எளிய டைனமோவின் அமைப்பு. டைனமோவிலையும் இதே செயற்பாடு நடக்கும். சரியா? அப்ப இந்த செயற்பாட்டுல கரண்ட நாங்க கூட வர வைக்க வேணும்னா என்ன செய்யணும்? கரண்ட் எங்களுக்கு இதை விட அதிகமா வர வேணும்னா 2 விஷயங்களை இதுல சேஞ்ச் பண்ணலாம். அப்ப உங்களுக்கு வினா எப்படி கேட்கணும்னா, இதே செயற்பாட்டில் இந்த கல்வனோமானியினுடைய திரும்பலை அதிகரிப்பதற்கு அல்லது வரக்கூடிய மின்னோட்டத்தை அதிகரிப்பதற்கு நீங்கள் என்ன மாற்றம் செய்வீர்கள்? இப்ப என்ன செய்தா கரண்ட் கூட வரும்னா, ஒன்று நீங்க இதுல சுத்துவீங்க தானே, இந்த சுருள இன்னும் நிறைய சுத்தணும். கம்பிச்சுருளின் எண்ணிக்கைய கூட்ட வேணும். நல்ல நிறைய சுத்தினீங்கன்னா கரண்ட் கூட வரும். சரி, அதே மாதிரி நீங்க இதுல யூஸ் பண்ணின காந்தம் சில வேளை பவர் இல்லாட்டியும் நல்ல வலிமையான ஒரு மேக்னெட்டை கொண்டு இதுல பிடிச்சீங்கன்னாலும் எங்களுக்கு கரண்ட் கூட வரும். அப்ப இந்த 2 விஷயத்தை நீங்க செய்தாலும் மின்னோட்டத்தை அதிகரிக்க செய்ய முடியும். சரி, அப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறது நேரோட்டமும் ஆடலோட்ட மின்னோட்டம். டிசி கரண்ட்டும் ஏசி கரண்ட்டும் எப்படி வேலை செய்யுதுன்றத நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப நாங்க ஏற்கனவே ஒரு முதல்ல மின்னோட்டம் எப்படி வருது, கரண்ட் எப்படி ஓடுமெண்டா உங்களுக்கு தெரியும். பிளஸ் என்கிற முடிவிடத்துல இருந்து மறை முடிவிடம் மைனஸ் என்கிற முடிவிடத்தை நோக்கித்தான் போகும். அதாவது சாதாரணமாக ஒரு பேட்டரியை எடுத்துக்கொண்டாலும் அந்த பேட்டரியில இருக்கிற பிளஸ் மைனஸ பார்த்து தான் நாங்க யூஸ் பண்றோம். ஏன் அப்படி பார்த்து யூஸ் பண்றோம்? எங்களுக்கு தெரிய வேணும், கரண்ட் போறதுக்கு ஒரு திசை இருக்கு. அந்த திசைதான் நியம திசையாக இருக்கு. அப்போ ஒரு முதல்ல நேர் முடிவிடத்திலிருந்து மறை முடிவிடத்தை நோக்கித்தான் சுற்றில மின்னோட்டம் பாய போகுது. சரியா? அப்ப அந்த முடிவிடத்தை மாற்றும் பொழுது என்ன நடக்கும்? முடிவிடத்தை மாத்தினா என்ன நடக்கும் என்று பார்க்கறது ஒரு செயற்பாடு உங்களுடைய பாடப்புத்தகத்துல தரப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அதுக்கு என்ன செய்திருக்கணும்னா, ஒரு பேட்டரி ஒன்றை எடுக்கணும். அந்த பேட்டரியோட ஒரு மோட்டர் ஒன்றை கனெக்ட் பண்ணப்படும். பேட்டரியோட ஒரு மோட்டர். இப்போ மோட்டர்ண்டா சாதாரணமா தெரியும் எல்லாருக்கும். அந்த முன்னுக்கு ஒரு சின்ன ஃபேன் ஒன்றை போட்டு விட்டா கிடந்து சுழன்று கொண்டு இருக்கும். அந்த மோட்டருக்கு முன்னுக்கு ஒரு சிறிய அமைப்பு இருக்கு. பாடசாலைகள்ல உங்களுக்கு தெரியும், லேப்ல போய் பார்த்தீங்கன்னா அங்க மோட்டர் இருக்கு. சரியா? அப்ப அதுல நீங்க மோட்டரை வச்சு சில பேர் ஸ்கூல்ல ஏற்கனவே செய்து பார்த்திருப்பீங்க. செய்து பார்த்தாக்களுக்கு தெரியும். மோட்டர்ல கனெக்ட் பண்ணி பேட்டரியோட அதை சுழல செய்து பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி டைனமோவை யூஸ் பண்ணி சில பேர் செய்து பார்த்திருப்பீங்க. சரியா? அப்ப செய்து பார்த்த ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பிளஸ் மைனஸ் மாறும் பொழுது என்ன நடக்குது என்றதை சில பேர் கண்டுபிடிச்சிருக்கு.
சரியா? அப்ப பிளஸ் மைனஸ் மாறினா அந்த நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த காற்று தட்டைன்னு சொல்றது ஃபேன் மாதிரி ஒரு அமைப்பு. அது சரியாக நீங்கள் இணைக்கும் பொழுது மட்டும் சுழலும். நீங்க பிழையாக இணைக்கப்பட்டிருந்தா அது சுழலாது. அப்ப சுழலாம என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா அது அதிர்றது மட்டும்தான் தெரியும். அந்த அதிர்வு உங்களுக்கு தெரியும், ஆனா சுழலாது. சரியா? ரைட். அப்ப அந்த பிராக்டிக்கல்ல நாங்க இப்ப பார்ப்போம். இப்ப நீங்க இந்த படத்தை நீங்க வரைய வேண்டியது இல்லை. உங்களுக்கு புத்தகங்கள் எல்லாருக்கும் தரப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட புத்தகத்துல 69ஆம் பக்கத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும். பாட புத்தகத்துல 69ஆம் பக்கத்துல இருக்கக்கூடிய செயற்பாடு 3.13. இந்த செயற்பாட்டை பாருங்க. தேவையான பொருட்கள் தரப்பட்டிருக்குது. அந்த செயற்பாடு எப்படி செய்யறதுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. Right. பாருங்க, 69வது பக்கத்துல இருக்குது செயற்பாடு 3.13. தேவையான பொருட்கள் உலர் மின்கலங்கள் 2, சிறிய காற்று தட்டை என்று சொல்லப்படுவதில்லை அந்த சின்ன ஃபேன் மாதிரியான அமைப்பு. சரியா? சின்ன ஃபேன் மாதிரியான ஒரு அமைப்பு. தொடுக்கிற கம்பி என்றால் அதை நீங்க ஏதாவது ஒரு செப்பு கம்பியை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சைக்கிள் டைனமோ நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம். சில பேருக்கு வீட்டுல சைக்கிள் இருந்தா அல்லது டைனமோ இருந்தா நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அதே மாதிரி சிறிய காற்று தட்டை, எளிய நேரோட்ட மோட்டார் பாருங்க. இதுல மோட்டார் படம் தரப்பட்டிருக்கு. பாருங்க, இதுதான் மோட்டார். சரியா? Right. என்ன செய்யட்டாமல்ல, சிறிய காற்று தட்டையையும் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு உலர் மின்கலங்கள் இரண்டையும் எளிய நீரோட்ட மோட்டருடன் இணையும். முதல்ல மோட்டரோட அந்த காற்று தட்டையை இணைக்க, அதாவது இந்த சிறிய ஃபேனை கொண்டு இந்த மோட்டரோட இணைச்சு அந்த மோட்டரை இந்த உலர் மின்கலத்துல இணைக்கட்டான். உலர்கலம் அல்லது உலர் மின்கலம் ரெண்டும் ஒன்று. சரியா? அப்ப இதுல பாருங்க, பிளஸ் என்ற முடிவிடமும் மைனஸ் என்கின்ற முடிவிடமும் திருத்தமாக தரப்பட்டிருக்கு. ஏன் அவர்கள் அதை திருத்தமாக தந்திருக்கிறோம்? நாங்க அடுத்த முறை மாத்தி இணைப்போம் என்றதுக்காகத்தான். சரியா? அப்ப அதை நீங்க கரெக்டா இணைச்சு கொள்ள வேண்டும். உலர் மின்கலத்தை அவதானத்தை குறித்துக் கொள்ளுங்கள். இப்ப நாங்க மோட்டரோட இணைச்சு கரண்ட் மின் உலர் மின்கலத்துல இருந்து வர கரண்ட் அப்படியே மோட்டருக்கு வரும். மோட்டர் வேலை செய்யும். மோட்டர் வேலை செய்யக்குள்ள இந்த ஃபேன் என்ன செய்யும்? சுழல்வதை அவதானிக்கலாம். மின்கலம் இணைக்கப்பட்ட போது அவதானத்தை குறித்துக் கொள்ளுங்கள் என்றா அவதானம் என்னவாக இருக்கும் என்றா இந்த காற்று தட்ட சுழல். எங்களுக்கு பேட்டரியில இணைக்கும் பொழுது இந்த ஃபேன் சுழல்வதை அவதானிக்கலாம். காற்று தட்டை சுழல். சரி, இப்ப அடுத்தது என்ன செய்யட்டா, உலர் மின்கலங்களை அகற்றி இந்த பேட்டரிய கலட்டி எடுத்து அதற்கு பதிலாக டைனமோவை இணையுங்கள். டைனமோ இது உங்களுக்கு தெரியும். நாங்க இறுதியாக வகுப்புல படிச்சது இந்த சைக்கிள்ல இருக்கக்கூடிய டைனமோ. அப்ப அதுக்கு கீழே இருக்கிற இந்த பிளஸ் மைனஸ் முடிவிடங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுல கொண்டு டைனமோவை இணையுங்க.
இப்ப உங்களுடைய அவதானங்களை மறுபடியும் குறித்து கொள். அப்ப உங்களுக்கு இந்த ரெண்டுலயும் என்ன டிஃபரன்ஸ நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப சாதாரணமா பேட்டரியில நாங்க மோட்டரை கனெக்ட் பண்ணிக்க நன்றாக சுழல், இந்த ஃபேன் நன்றாக சுத்து. ஆனா டைனமோல இணைக்கும் பொழுது இது சுழலாது, அதாவது இந்த ஃபேன் சுத்தாது. ஆனா மோட்டர் அதிரும். அதனால இந்த ஃபேனும் அதிர்வதை மட்டும் உங்களால பார்க்க முடியும், அதிர்வதை மட்டும் பார்க்க முடியும். சரியா? ரைட். அப்ப பாக்குறோம் எங்களுக்கு நேரோட்டமும் ஆடலோட்டமும் இருக்குன்றது உங்களுக்கு விளக்கும். சரியா? ரைட். இதே மாதிரி இன்னொரு செயற்பாடு ஒன்று உங்களுக்கு அடுத்த பக்கத்துல தரப்பட்டிருக்கு. அடுத்த பக்கத்துல தரப்பட்டிருக்குது. இந்த முடிவிடங்களை மாற்றி இணைச்சு போட்டு உங்களை அவதானிக்கட்டும். இப்ப சாதாரணமா உங்களுக்கு இதுல உங்களுக்கு அது விளங்காட்டிக்கு நீங்க ஒரு எல்இடி லைட்டை போட்டுட்டும் பாருங்க. சரியா? அதுக்குரிய பரிசோதனையை உங்களுக்கு அடுத்த பக்கத்துல தந்திருக்கு. செயற்பாடு 3.14. அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உலர் மின்கலங்கள் ரெண்டு பேட்டரிய எடுத்துக்கொள்ள, எல்இடி பல்புல அதுல 2 கலர்ஸ உள்ள எடுத்து, 2 கலர்ல எடுக்க. மில்லி ஆம்பியர் மானி, மில்லி ஆம்பியர் மானி என்ற கரண்ட் வாரத காட்டுறதுக்காக அல்லது பாக்குறதுக்காக எவ்வளவு கரண்ட் வருதுன்னு பார்க்க. இணைக்கக்கூடிய கம்பி, அது நீங்க உங்களுக்கு பொருத்தமான கம்பிகள், சைக்கிள் டைனமோ. சரியா? சரி, இப்ப பாக்குறோம் செய்முறை. அந்த 2 எல்இடிக்களினுடைய முடிவிடங்களையும் மாற்றி இணைத்து கொள்ளும். சரியா? படத்தில் காட்டியவாறு இணைத்த எல்இடிக்கள் இரண்டையும் ஆம்பியர் மானியோட இணைத்து, இப்ப எப்படி செய்யறதுன்றத அவர்கள் இணைத்தபடி உங்களுக்கு படத்துல தரப்பட்டிருக்கு. எப்படி செய்யறதுன்னு மட்டும் பாருங்க. எல்இடியின் XY எனும் இடங்களை உலர் மின்கலங்களுடன் இணைத்து கொள்ளுங்கள். அப்ப எல்இடிக்களுக்கு 2 எல்இடி தான் இணைச்சினாங்க. அப்ப எங்களுக்கு 2 பக்கமும் அதோட முடிவிடம் வரும். ஒரு இடத்தை நாங்க எக்ஸ் என்று வைக்கிறோம், இன்னொரு இடத்தை Y என்று வைக்கிறோம். XY என்பது தெரியாத 2 புள்ளி. அதுல ஒன்றும் இல்லை. அந்த XY இடங்களை நாங்க ஞாபகம் வச்சு கொள்றது ஏனென்றா, திரும்ப எக்ஸ் என்றதுக்கு நேர வைய வச்சு Y என்ற புள்ளியில எக்ஸ வச்சு, அதாவது முடிவிடத்தை மாற்ற போறோம். அதுக்காகத்தான் நாங்க அந்த XY என்று குறிச்சு வச்சு கொள்ளும். சரியா? அப்ப முதல்ல நாங்க XY என்று மின் உலர் மின்கலத்துல போட்டு வச்சு கொள்ளுவோம். அதுல படத்தை நீங்க பாருங்க. இதுல பாருங்க, முதலாவதா இருக்கிற படம் 2 உலர் மின்கலம் வச்சு, அதுல பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் குறிச்சபடி இருக்கு. இதுல அவர்கள் எக்ஸையும் வையையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கு. அதுல இந்த எக்ஸ் என்ற முடிவிடம் பிளஸ் என்கிற முடிவிடத்துல இருக்குது. பாருங்க, பேட்டரியில பிளஸ், அதுக்கு நேர எக்ஸ் போட. பேட்டரியின் மைனஸ், அதுல Y என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ரெண்டும் இதுல இருக்கிற பச்சை மற்றும் சிவப்பு நிற எல்இடி பல்ப், அது ரெண்டோடையும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த எல்இடிக்கள் ஆம்பியர் மானியோட, மில்லி ஆம்பியர் மானியோட இணைக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த மில்லி ஆம்பியர் மானி பார்க்க பாருங்க, ஒரு முனைவு ரெட் கலர் சிவப்பு நிறத்தினாலையும் மற்றையது கருப்பு அல்லது ஆஷ் கலராலையும் இருக்கு. இதுல சிவப்பு நிறமாக இருக்கிறது பிளஸ் முடிவிடம். சரியா? அதுல கருப்பு நிறத்தால காட்டப்படுவது மறை முடிவிடம். அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஒரு ஆம்பியர் மானியில சிவப்பு நேரான முடிவிடம், கருப்பு மறையான முடிவிடம். சரியா? அப்ப அதையும் நீங்க பொருத்தும் பொழுது சரியாக பொருத்தினால்தான் வேலை. அல்லது நீங்க இணைச்ச மின் சுற்று பிழையாக இருந்தா கரண்ட் வராது, பல்ப் எரியாது. நீங்க செய்யறதுல ஏதோ ஒரு பிழை
உருவாகக்கூடும். சரியா? அப்ப பாருங்க, இதுதான் முதலாவது. அப்ப இந்த முதலாவதா நாங்க XY என்ற முடிவிடங்கள்ல இணைச்சு உங்களோட அவதானம் என்னன்னு கேட்கும் முதலாவது. சரியா? அப்ப அந்த உலர் மின்கலங்கள் இணைக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல எப்படி உங்களுக்கு பல்ப் எரிஞ்சுது? சரியா? ரெண்டு கேட்கும். முதலாவது அவதானம். இரண்டாவது, அதே அந்த XY முடிவிடங்களை என்ன செய்யறோம்? மாற்றி இருக்கிறோம். இரண்டாவது படத்துல பாருங்க, மேல எக்ஸ் இருந்த இடம் இப்ப வையாகவும், கீழே வையண்டு இருந்த இடத்துல இப்ப எக்ஸ் ஆகவும் உலர் மின்கலத்தை மாத்திரம் என்ன செய்திருக்கணும்? மாற்றி அமைச்சு பாருங்க. இது ரெண்டுலயும் உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். முதலாவது மேல பிளஸ் ஆயிருந்தது, இப்ப மேல மைனஸ் ஆயிருக்கு. அப்ப ரெண்டும் உங்களுக்கு ஒரே படம் போல தோணலாம், ஆனால் உலர் மின்கலம் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு. சரியா? இந்த எல்இடி மாறையில இங்க இருக்கிற மில்லி ஆம்பியர் மாறி மாறவில்லை, ஆனால் என்ன மாறி இருக்கிறது? இதுல இருக்கிற உலர் மின்கலம் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு. அப்ப இதுல என்ன செய்திருக்கணும்? அவைகள் மின் முடிவிடங்களை மாற்றி இணைத்திருக்கு. இப்ப இந்த மின்குமிழ்கள் அவதானம் என்ன? அதுக்கு பிறகு இந்த இரண்டாவது செயற்பாடு மின் கலங்களை மாற்றி இணைக்கும். மூன்றாவது என்ன செய்யட்டாம்னா, இந்த பேட்டரிய கழட்டி போகும். இந்த இரண்டு உலர் மின்கலங்களையும் அகற்றி விடும். XY முடிவிடங்களுக்கு பொருத்தமாக முதல் இருந்த மாதிரி, முதல் நாங்க உலர்களம் புடைக்க பாருங்க, மேலே இருந்த எக்ஸ் என்ற முடிவிடத்தை கொண்டு வந்து டைனமோவையும் Y என்ற முடிவிடத்தையும் டைனமோவில் இணைச்சிட்டு, இப்ப டைனமோ வந்து சுழற்றும் பொழுது டைனமோவின் மேல் தலை சுழன்றா தான் கரண்ட் உருவாகும். அப்ப அந்த மேல இருக்கிற தலைய சுழற்றும் பொழுது இப்ப உங்களுக்கு இந்த எல்இடி லைட் எப்படி ஒளிருது? சரியா? ரைட். இப்ப நாங்க பார்த்த அவதானத்தை யோசி. சரியா? உலர் மின்கலங்கள் இணைக்கப்பட்ட ரெண்டு சந்தர்ப்பங்களின் போதும், உலர் மின்கலம் இணைக்கப்பட்ட ரெண்டு சந்தர்ப்பங்கள் என்றாயது முதலாவது சந்தர்ப்பம், இரண்டாவது சந்தர்ப்பம். இரு சந்தர்ப்பங்களின் போது ஒரு எல்இடி மட்டுமே ஒளிர்வதும். அப்ப நாங்க இதுல 2 எல்இடி போட்டிருக்கோம், பச்சை சிவப்பு. இந்த முதலாவதும் இரண்டாவதும் சந்தர்ப்பத்துல ஒரு எல்இடி மட்டுமே லைட் எரியும். சரியா? மில்லி ஆம்பியர் மானி ஒரு திசையில மட்டும்தான் அசையும். அவதானத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த முதலாவது சந்தர்ப்பத்திலையும் இரண்டாவது சந்தர்ப்பம் என்ன செய்த நாங்கள் பேட்டரிய முதல் பிளஸ் மேல வச்சிருக்கிறோம், இரண்டாவது சந்தர்ப்பத்துல பிளஸ் கீழே வச்சிருக்கோம். அதாவது முடிவிடத்தை மாற்றி இணைச்சிருக்கிற, மற்றபடி ஆம்பியர் மானியும் எல்இடி பல்புகளும் ஒரே மாதிரியாக இருக்கு. இந்த இரு சந்தர்ப்பத்திலையும் இந்த எல்இடிக்கள்ல ஒன்று மட்டுமே ஒளிர்வதை அவதானிக்கலாம். இதுதான் அவதானம். மில்லி ஆம்பியர் மானி, இதுல MA என்று போட்டிருக்கிறது தான் மில்லி ஆம்பியர் மானி. இதுல அந்த முள்ளு நடுவுல இருக்கிற ரெட் கலர்ல இருக்கிற முள்ளு தெரியுது தானே? இது ஒரு பக்கமாக மட்டும்தான் அசையும். ஒரு பக்கமாக பாருங்க, இந்த முள்ளு நேர இருக்கைக்குள்ள பூச்சியத்துல நிக்கும். அது அங்காலயம் அசையலாம், பூச்சியத்திலிருந்து மற்ற பக்கமாக அசையலாம். அதாவது மையத்துல பூச்சியம். ஆகவே ரெண்டு சைட்டும் அந்த முள்ளு திரும்ப கூடும். ஆனால் முதலாவதும் இரண்டாவதும் சந்தர்ப்பத்துல ஒரு திசையில மட்டும்தான் அந்த முள் அசைறதை பார்க்க முடியும். ஒரு டிரெக்ஷன்ல மட்டுமே அது முள்ளு திரும்பும். இப்ப பாருங்க, ரெண்டாவதுல
நாங்க உலர் மின்கலத்தின் முனைவுகளை மாற்றி இணைக்கிறோம். மாற்றி இணைக்கையும் எங்களுக்கு ஒரு எல்இடி தான் ஒளிருது. ஒரு ஒரு லைட்டு தான் ஒளிருது. சரியா? இப்ப டைனமோவை சுழற்றும் பொழுது எல்இடி என்ன செய்யுதுண்டா, மாறி மாறி லைட் எரியுது. அதாவது ரெண்டு லைட் மாறி மாறி ஒளிரும். ஒன்று தனியே லைட் எரியாது, ரெண்டுமே மாறி மாறி லைட் எரியுறத பார்க்க முடியும். மில்லி ஆம்பியர் மானி, இதுல காட்டப்பட்டிருக்கிற மில்லி ஆம்பியர் மானி என்ன செய்யும், காட்டின திசை ரெண்டு சைடும் மாறி மாறி வரும். அப்ப எதனால இப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறீங்க. முதல்ல ஒரு எல்இடி மட்டும்தான் எரிஞ்சது. ஆனா நாங்க இந்த டைனமோ போடைக்க மட்டும் இந்த எல்இடி மாறி மாறி ஒளிருது. ஏன்? சரியா? அப்ப இந்த டவுட் உங்களுக்கு வருமா இல்லையா? ஒன்றுக்கு ரெண்டு பேட்டரி போட்டுமே ஒரு எல்இடி தான் ஒளிருது. ஆனா நாங்க டைனமோ போடைக்குள்ள மாறி மாறி எரியுது, மாறி மாறி ஒளிர்றதை அவதானி. சரியா? அப்ப உலர் மின்கலங்கள் நாங்க இணைக்கல என்ன நடந்தது, ஒரு திசையில மட்டும்தான் கரண்ட் போகுது. ஒரு திசையில மட்டும் கரண்ட் போகுது. மற்ற பக்கம் போகையில என்றபடியா ஒரே ஒரு எல்இடி ஒளிருது. ஆனா இங்க டைனமோவில கரண்ட் வந்து ரெண்டு திசையிலையும் மாறி மாறி ஓடுது. நேரத்தோட மின்னோட்டம் பாயிர திசை மாறுது. அதைத்தான் சொல்றது ஆடலோட்டம். ஆடலோட்டம். இப்ப டைமுக்கு ஏற்ற மாதிரி மின்னோட்டம் பாயிறது மாறுது. அதை சொல்றது ஆடலோட்ட மின்னோட்டம், ஏசி கரண்ட் சொல்லுது. சில பேருக்கு இந்த வார்த்தைகள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏசி கரண்ட், டிசி கரண்ட்ன்றது நார்மலா வார்த்தை சில விட கேட்டிருப்பீங்க, வீட்டுல ஏதாவது கரண்ட் வேலைகள் நடக்க. ஆனா அப்படி என்றா என்ன அர்த்தம்ன்றது விளங்காது. டிசி கரண்ட் நாங்க சொல்றது, சரி, டிசி கரண்ட் ஒரே திசையில போகும், அதுதான் டிசி கரண்ட். நேரோட்ட மின், நேரோட்ட மின் என்று சொல்றோம். அப்ப நேரோட்ட மின் இதுல எதுக்கு வந்திருக்கண்டா, இந்த உலர்கலங்களை இணைச்சது. நாங்க பேட்டரி போட்டா அங்க நேரோட்ட மின் தான் வேலை செய்யும், அதாவது டிசி கரண்ட் தான் வேலை செய்யும். நாங்கள் டைனமோவுக்கு மாத்தேக்குள்ள இங்க ஏசி கரண்ட் வேலை செய்யுது, அதாவது ஆடலோட்ட மின் வேலை செய்யுது. அதனாலதான் இந்த எல்இடி லைட் பாத்தீங்கன்னா ரெண்டும் மாறி மாறி லைட் எரியும். ஆனா இங்க டிசி கரண்ட் ஒரே திசையில மட்டும் கரண்ட் போறபடினால ஒரு எல்இடி மட்டும்தான் எரிய போகுது. சரியா? அப்ப எங்களுக்கு நேரோட்ட மின்னண்டா என்னது, ஆடலோட்ட மின்னண்டா என்ன என்றது விளங்க வேணும். இப்ப இந்த செயற்பாட்டுல இருந்து எங்களுக்கு அந்த விஷயம் ஓரளவுக்காவது விளங்கி இருக்கு. சில பேருக்கு இதை விளங்கிக் கொள்ளுவது கடினமாக இருக்கும். என்ன நீரோட்டம் என்னண்டா என்ன, ஆடலோட்டம் என்னண்டா என்னது சில பேருக்கு விளங்காது. அப்ப எங்களுக்கு இந்த திசை திசை வந்து ஒரே திசையாக இயங்கிச்சதுண்டா அது நேரோட்ட மின்னட்டு ஞாபகம் வச்சிருங்க. நேரத்தோட ஒரே திசையில போனா அது நேரோட்ட மின். நேரோட்டம் ஒரே திசையில தான் போகும். ஆனா ஓட்டம் பாயிர திசை மாறும் போதுதான் அது ஆடலோட்டம். ஆடி ஆடி போற மாதிரி யோசிச்சு கொள்ளுங்க. எல்லா பக்கமும் ஆடி ஆடி போறோம். அப்ப அது நேரா போகாது, மாறி மாறி போகும். இப்ப திசை வந்து என்ன செய்யுது, மாறுது. திசை மாறுறது ஆடலோட்டம். அப்ப எங்களோட வீடுகளுக்கு வாரது என்ன காரணம்? சாதாரணமாக எங்களோட வீடுகளுக்கு வர்றது ஆடலோட்ட மின்னோட்டம். சரியா? இப்ப எங்களோட வீடுகளுக்கு வருவது ஆடலோட்டம் மின்னோட்டம். அதைத்தான் நாங்க எடுத்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி பாவிச்சு கொள்ளும். சரி,
இப்ப நாங்க இந்த ஓட்டம் பாயிர திசைய கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்த நாங்க இந்த மில்லி ஆம்பியர் மானியை யூஸ் பண்ணி இருக்கு. மில்லி ஆம்பியர் மானியை யூஸ் பண்ணலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது பூஜ்ஜியத்துல இருந்து ஒரு திசையில மட்டும் போனா, ஒரு பக்கமாக மட்டும் போனா அது டிசி கரண்ட், நேரோட்ட மின், நேரோட்ட மின்னன்னு கண்டுபிடிக்கும். அதுவே இந்த மில்லி ஆம்பியர் மானி முதல் இந்த பக்கம் வந்து வலது பக்கம் வந்து திரும்ப இடது பக்கம் போய் திரும்ப வலது பக்கம் வந்து இப்படி அதோட டிரெக்ஷன் திசை வந்து மாறி வந்துச்சுன்னா அது ஆடலோட்டம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப உங்களுக்கு எப்படி வினா கேப்பினம் ஒரு ஆடலோட்ட மின்னோட்டத்தை அல்லது ஓட்டம் பாய்கின்ற திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த உபகரணத்தை நீங்க பார்க்கலாம்? ஓட்டம் பாயும் திசையை இனம் காண்றதுக்கு மைய பூச்சிய அம்பிகர்மானி அல்லது மைய பூச்சிய கல்வனோமானியையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். மையத்துல பூச்சியம் இருக்கும், அதான் மைய பூச்சி. பாருங்க, இந்த அம்பியர்மானின் நடுவில் பூச்சியம் போடப்பட்டிருக்கு. அப்ப அது ரெண்டு சைடும் போறத பார்க்கலாம்ன்றதுக்காக தான். அப்ப அது ரெண்டையும் நாங்க பாவிச்சு கொள்ளலாம். Right? அப்ப இப்ப உங்களுக்கு இதுல அம்பியர்மானி கல்வனோமானிய எப்படி பயன்படுத்த வேணும்னு சரி. ரைட். அடுத்தது இதுல எப்படி உங்களுக்கு வினா வரும்னு சொல்லி பா சரியா பாருங்க. நேரோட்ட மின்னையும் ஆடலோட்ட மின்னையும் வரைந்து காட்ட சொல்லி கேக்கு. நீரோட்ட மின்னையும் ஆடலோட்ட மின்னையும் வரைஞ்சு காட்டுறது. நேரோட்ட மின்னண்டா திசை மாறாது. இவ்வாறு நேராக வரும். இதுல நாங்க ஓட்டம் என்று போடணும். மின்னோட்டம், நேரம், நேரத்தோட ஒரே திசையில தான் போகும் குறி காட்டவும். இது நேரோட்டம். இதுதான் நேரோட்ட மின்னணு சொல்லும். இந்த படத்தை நீங்க கீறிக்கொள்ளுங்க. நேரோட்ட மின். அதே மாதிரி அடுத்தது இப்ப கீறிக்கொள்ளுங்க. ஆடலோட்ட மின். மேலையும் கீழையும் மாறி மாறி வரும். மேல வந்தா பிளஸ் சொல்லுவோம், கீழே வந்தா மைனஸ் சொல்லுவோம். சோ மேலும் கீழுமாக எங்களுக்கு மாறி மாறி இந்த கரண்ட் வரும். மேலே இருக்கிறது மின்னோட்டம் போட்டுக்கொள்ளுங்க. நேரத்தோடு வரைவு வந்து தெரிக்கொள்ளும். நேரோட்டம், இது ஆடலோட்டம். இப்ப நேரோட்ட மின்னை கொண்ட உபகரணங்கள் அல்லது மின்னுக்கு உதாரணம் கேட்டா எல்லா மின்கலங்களும் அல்லது மின்கல அடுக்குகளும் நீரோட்டத்தை பிறப்பிக்கும். அதாவது பேட்டரிகள் எல்லாமே மோஸ்ட் நீரோட்டம் இல்லை. சரியா? பேட்டரிகள் மின்கலம் வந்து போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு உதாரணம் மின்கலம். சரி, மின்கலங்கள் எல்லாம் நேரோட்டம். அவ ஆடலோட்டத்துக்கு டைனமோ.
இதையும் எழுதிக் கொள்ளும். நீரோட்டம் என்றா இதுல மின்கலங்கள் பேட்டரிகள் எல்லாம் வரும். எங்களுக்கு ஆடலோட்டம் என்றா தைனம். சரியா? அப்ப இதுல எப்படியாக வினாக்கள் வரும் என்று நாங்க பார்ப்போம். கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது வினா. நீரோட்ட மின் என்றா என்ன? நீரோட்ட மின் என்றா என்ன? நேரத்துடன் ஒரே திசையில் பாய்கின்ற மின்னோட்டம். நேரத்தோட ஒரே திசையில பாயிற மின்னோட்டம் தான் நேரோட்ட மின், அதாவது டிசி கரண்ட். சரியா? இரண்டாவது வினா. நேரோட்ட மின்னுக்கு உதாரணம் ஒன்று தரும். டிசி கரண்ட்டுக்கு உதாரணம் எல்லா மின்கலங்களும் மின்கல அடுக்குகளும் டிசி கரண்ட்ல தான் இருக்கு. பேட்டரிகள் எல்லாம். சரியா? மூன்றாவது ஆடலோட்ட மின்னண்டா என்ன? ஆடலோட்டம் நேரத்தோட மின்னோட்டம் பாய்கின்ற திசையானது மாறும். நேரத்தோட மின்னோட்டம் பாய்கிற திசையானது மாறுபடும். அது ஏசி கரண்ட் சொல்லலாம். நான்காவது வினா. ஆடலோட்ட மின்னில இயங்கக்கூடிய உபகரணம். ஆடலோட்ட மின்னுக்கு உதாரணம் ஒன்று. ஆடலோட்ட மின் என்னது? டைனமோக்கள். ஐந்தாவது மின்னோட்டம் பாயும் மின்னோட்டம் பாயும் திசையை அறிய உதவும் உபகரணம் எது? மின்னோட்டம் பாயும் திசையை அறிய உதவும் உபகரணம் எது? திசையை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மையப்பூச்சிய கல்வனோமானி அல்லது மையப்பூச்சிய அம்பியர் மானி. ரெண்டுல இருந்தும் நாங்க
திசையை கண்டுபிடிக்க முடியும். இப்ப இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இன்றைய வகுப்புல உங்களுக்கு டவுட் எதுவும் இல்லைன்னா நாங்க வகுப்பு நிறைவு செய்வோம். அடுத்ததாக நாங்க ஒரு புதிய பாடத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ.